பாமுக உறவுகளுக்கு பத்மலோஜினியின் பண்பான வணக்கம். பன்மொழி கற்போம் பகுதி 420 அப்பாத்தி பார்ட் 420. நாங்கள் இன்றைக்கு படிக்க போகிற பாடம் Musée du Louvre ஃபேக்ட். ஓகே, அதுக்கு முதல் Bonjour à tous, est-ce que vous allez bien? Est-ce que bien passé votre matinée என்று உங்கள் எல்லோரையும் கேட்டுக்கொண்டே நான் நேற்று கேட்ட கேள்விகளுக்குரிய பதில்களை பார்ப்போம். முதலாவது கேள்வி வந்து ரெவல்யூஷன் ஃப்ரான்சைஸ். ரெவல்யூஷன் என்றால் ஃப்ரெஞ்சு புரட்சி. ஓகே, ரெவல்யூஷன் என்று நாங்கள் சொல்லுவோம் ஃப்ரெஞ்ச். ஓகே, இங்கிலீஷில். அடுத்தது வந்து மோந்தெத்தி என்றால் உத்தரவாதம், உறுதி, இது கட்டாயப்படுத்துதல். ஓகே, உத்தரவிடுதல், கட்டாயப்படுத்துதல் என்ற மாதிரி. கட்டாயம் இதை செய்ய வேணும். ஓகே, அரசாங்கம் இதை உத்தரவு பிறப்பிச்சுள்ள அப்படின்னு வருந்தானே, அதை மேண்டேட் அண்ட் இங்கிலீஷில் சொல்லுவீங்க. ஓகே, மூன்றாவது கேள்வி l'Assemblée nationale. அசம்பிளி நேஷனல் வந்து அசம்பிளி நேஷனல் தான், அதே தான் அசம்பிளி. நாங்கள் ஃப்ரெஞ்சில் வந்து அசம்பிளி நேஷனல் என்று சொல்கிறோம். அசம்பிளி என்று சொல்லுவோம் தானே, அசம்பிளி நேஷனல் அசம்பிளி என்று, அதே தான், அங்கே ஒன்றும் வித்தியாசம் இல்லை. லசம்பிளி நேஷனல். இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில்கள், அதாவது அதில் வந்து லசம்பிளி நேஷனலில் தேசிய சட்டமன்றம், அது நஷ்யம் என்றால் தான் தேசியம். நஷ்யம், அதை மாற்றிடாதீங்க. நஷ்யம் என்றால் தேசியம், அசம்பிளி நேஷனல் என்றால் தேசிய சட்டமன்றம். இந்த மூன்று கேள்விகளுக்கும் பதில்கள் தந்த ஜெயா அவர்கள், வாணி அவர்கள், ராஜினி அவர்கள், பத்மினி அவர்கள், ஜெயமலர் அவர்கள், உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு நாங்கள் இன்றைக்கு இன்னொரு ஃபேக்ட்டுக்கு போகிறோம். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன விஷயம் சொல்லிட்டு போகிறேன். இந்த 1793, அதாவது 1893 ஆகஸ்டில் திறக்கப்பட்டு முதல் இப்படி ஒரு இதோடு தான் அது வந்து ஒரு கண்காட்சியாக திறக்கப்பட்டேன்னு பார்த்துனாங்க. அதுக்கு பிறகு நிறைய ராஜாக்கள் அதை புதுப்பிச்சு கட்டி அது இஸ் அ ட்ரூ லாங் ஸ்டோரி. சரியா? நெப்போலியன் 1, நெப்போலியன் 2 அப்படி என்று வேறு. இப்போ இந்த லூயிஸ் 18 அந்த லூயிஸ் 18, சார்ல்ஸ் 10 அப்படின்னு கணக்க ராஜாக்கள் இந்த வரலாறுகள் அப்படியே வந்துட்டு. ஓகே, அப்போ அது உங்களுக்கு இன்னும் கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் நான் இது முக்கியமானது தந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு 19e siècle, இதெல்லாம் ஹோமா இலக்கமாக, ஹோமா நிமோஹோ தி ஹோமா, அதை வந்து ரோமன் இலக்கத்தில் தந்திருக்கேன். XIX இல்லை XIX இல்லை என்றா 19. ஓகே, ஹோமா இலக்கத்தில் இருக்குது. 19e, இது நாங்கள் 19e siècle என்ன நூற்றாண்டு. siècle, le Louvre avait été transformé en musée ouvert au public. Le musée du Louvre héberge aujourd'hui plus de 35 000 des œuvres d'art le plus célèbres au monde, dans la Mona Lisa et la Vénus de Milo et la Ronsard de Tanis. திருப்பி சொல்கிறேன். Au 19e siècle, le Louvre avait été transformé en musée ouvrant public. Le musée du Louvre héberge aujourd'hui plus de 35 000 des œuvres l'art le plus célèbre au monde, dans la Mona Lisa, la Vénus de Milo et le Grand Sphinx de Tanis. அதாவது வந்து சியக்கிள்னா நூற்றாண்டு, டிரான்ஸ்ஃபார்மேண்ட் அந்த மாற்றம் செய்கிறாங்க. யாருக்கு? பப்ளிக்கு, எல்லாரும். யார் முதல்ல அரசர் கொஞ்சம் பெரிய ஆக்கள் அப்படி எல்லாம் இருந்தது விதிமுறைகள். 19ஆம் நூற்றாண்டில் வந்து எல்லாருமே பார்க்கலாம், யார் வேணுமென்றாலும் வரலாம் போகலாம் என்றது 19ஆம் நூற்றாண்டில் தான் அது பப்ளிக்கு வருகிறது. அதாவது அங்கே இருக்கிற அந்த லூவ்ரில் இருக்கிற இன்றைய பொருட்கள், படைப்புகள் என்று பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 35,000 படைப்புகள் அங்கே இருக்குது. ப்ளூஸ் செலப், அதாவது உலகத்திலேயே ரொம்ப பிரபல்யமான மோனோலிசா ஆர்ட்
la Venus Milo de Arc, அடுத்த ராஸ்பேன் டனிஸ் என்ற இந்த இவ்வளவு முக்கிய பிரபல்யமான படைப்புகள் ஓவியங்கள் அங்கே வந்து இருக்குது. சரியா? அதான் நான் தமிழ்லையும் எழுதிக்கிறேன். 19ஆம் நூற்றாண்டில் லூவ்ர் ஒரு அருங்காட்சியகமாக மாற்றப்பட்டது. இது பொதுமக்களுக்கு திறக்கப்பட்டது. லூவ்ர் அருங்காட்சியகத்தில் இப்போது மோனோலிசா, வெனிஸ் தி மிலோ, அடுத்தது கிரேட் ஸ்பார்டனிஸ் உட்பட உலகின் மிகவும் பிரபலமான 35,000 கலை படைப்புகள் உண்டு. ஓகேயா? அடுத்தது 19th century the Louvre had been transferred to a museum open to the public. The Louvre Museum is now home to more than 35,000 of world's most famous work of art, including the Mona Lisa, the Venus de Milo, and the Great Span of Tanis. Great Span of Tanis. Okay? இந்த இவ்வளோ பேட்ட முக்கியமான படைப்புகள் அங்கே இருக்குது. அடுத்தது, si vous deviez passer de 30 secondes sur chaque œuvre d'art de Louvre, then faudrait 100 jours consécutifs pour les parcourir toutes, c'est-à-dire sans sommeil, pause ou repos. Si vous deviez passer 30 secondes sur chaque œuvre d'art de Louvre, il faudrait 100 jours consécutifs pour les parcourir toutes, c'est-à-dire sans sommeil, pause ou repas. அதாவது வந்து நீங்கள் இந்த லூவ்ரில் ஒவ்வொரு கலைப்படைப்புக்கும் ஒவ்வொரு ஓவியம் சரி அல்ல அங்கே இருக்கிற சிற்பங்கள் சரி நீங்கள் பார்க்குறதுக்கு 30 வினாடிகள் செலவழிக்கணும். அப்படி நீங்கள் செலவழிக்கிறது அவை அனைத்தையும் கடந்து செல்ல தொடர்ச்சியாக 100 நாட்கள் ஆகும். அதாவது அங்கே இருக்கிற அந்த 35,000 படைப்புகளையும் நீங்கள் சும்மா அப்படி நடந்து பார்த்துக்கணும். ஒவ்வொரு படைப்பையும் நீங்கள் 30 செகண்ட்ஸ் பார்ப்பீங்களா இருந்தால் உங்களுக்கு வந்து 100 நாள் தேவை அதை பார்க்குறதுக்கு. அதாவது எப்படி அதை பார்க்க 100 நாள் தேவைன்னா, தூக்கம், இடைவேளை, நீங்கள் அதை பிரேக் எடுக்கக்கூடாது, உணவு அருந்த நேரம் இல்லாமல் நீங்கள் அதை பார்ப்பீங்களா இருந்தால் ஒரு படைப்புக்கு ஒரு படம் பார்க்கவில்லை ஒரு சிற்பத்துக்கோ 30 செகண்ட் செலவழிச்சிங்கன்னா 100 நாட்கள் எடுக்கும். அதை தான் நான் இங்கிலீஷிலும் எழுதியிருக்கேன். ஓகே, இஃப் யூ ஹேவ் ஸ்பெண்ட் to 30 seconds on each piece of art in the Louvre, it will take 100 consecutive 2 days to get through them all. That is without sleep, break or me time. சரியா? இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு கவனிக்க வேண்டியது சுர்ஷக்கண்டா ஒவ்வொரு ஊவ்ரெண்டா படைப்புகள், டாக்டண்டா ஓவியம். ஓகே, டாக்டர் படைப்பு, ஓவியம் படைப்புகள். லூவ்ரு ஃபோத்ரேண்டா உங்களுக்கு தேவை 100. அடுத்தது கான்சிகட்டிவ்ண்டா தொடர்ச்சியாக, பார்க்குறீண்டா நிற்காம, தூத் எல்லாமே, செத்ததிர் அதாவது சொசொமை என்றா நித்திரை இல்லாமல், போசண்டா இடைவேளை அதாவது பிரேக் எடுக்காம, ஹோப்பா என்றா சாப்பிடாமல். ஓகே, இதுதான் அதோட ஒவ்வொரு கருத்துக்களும். ஓகே, இன்றைக்கு உங்களுக்கு கேள்வி என்னண்டா, இதில் நான் சொன்னா ஹோப்பா என்றா என்ன, சொமை என்றா என்ன, செகோண்ட் என்றா என்ன. ஓகே, திருப்பி சொல்கிறேன். ஹோப்பா, செகோண்ட், சொமை. இந்த 3 கேள்விகளுக்கும் உங்கள் பதில்களை எதிர்பார்த்தபடி மீண்டும் உங்களை திங்கட்கிழமை சந்திக்கின்றேன். அதுவரை ஒவ்வா டூஸ், ஹாவ் எ நைஸ் வீக்கெண்ட், பொன் வீக்கெண்ட், ஒவ்வா அல்லந்தி. நன்றி, வணக்கம், மெர்சி.